வணக்கம். 2014 தான் முதல் முறையாக நம்ம கம்பெனியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பம்புகளை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு டபுள் பம்ப் டிசைனில் தான் அப்போது இந்த எஸ்எஸ் பம்புகளை ரிலீஸ் பண்ணியிருந்தது. பின்னர் 2016 இன்னும் காம்பேக்டாக சிங்கிள் எஸ்எஸ் பம்புகளை ரிலீஸ் பண்ணாங்க. திரும்பவும் கொஞ்சம் அப்கிரேடுகளுக்கு பிறகு 2018 முதல் இந்த பம்ப் செட்டு எங்கள் பகுதியில் பரவலாக உள்ளன. இப்போது ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 300 500 எஸ்எஸ் பம்புகள் எங்கள் கடையிலிருந்து விற்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டீல் பம்பை நாங்கள் ரிப்பேர் செய்யும் முறையை காண்பிக்கிறோம். இந்த எஸ்எஸ் பம்புகளுக்குரிய அனைத்து ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸும் எங்களிடம் உள்ளது. எங்கள் கம்பெனியின் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரிஜினல் அக்வா குரூப் லேபிளுடன் பாதுகாப்பான பேக்கிங்கோட ஆதரைஸ் டீலரிடம் மட்டும்தான் கிடைக்கும். ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் ஆதரைஸ் சர்வீஸ் சம்பந்தமான விவரங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ளும். ஸோ இனிமேல் நம்ம டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு இந்த எஸ்எஸ் பம்பு தான் பார்க்க போகிறோம். எங்கள் சர்வீஸ் சென்டரில் ஒரு செட்டு ரிசீவ் ஆனவுடன் முதல் அதன் டீட்டெயில்ஸ் என்ட்ரி செய்யப்படும். இந்த எஸ்எஸ் பம்ப் செட்டின் மாடல் வந்து NSRF 11/62, அதாவது RHP 62 ஸ்டேஜ் பம்பு. சீரியல் நம்பர் படி பார்த்தால் கஸ்டமர் இந்த செட்டு வாங்கி மினிமம் ஒரு 2 வருஷம் இருக்கும். அடுத்து ஜென்ரல் அப்சர்வேஷன். இங்கே பம்புக்கு வெளியில் ஃபுல்லாக மண்ணு படிஞ்சிருக்கு. அண்ட் இன்லெட் போர்ஷனில் கப்ளிங் டீத்து முழுமையாக தேய்மானமாயிருக்கு. கப்ளிங் டீத் இப்படி தேய்மானமாகிற கம்ப்ளைண்ட்டு இதுக்கு முன்பும் பல தடவை வந்திருந்தது. ஸோ அப்போ இதை பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி செஞ்சுருந்தோம். அந்த சைட்டுகளில் 3 ஃபேஸ் சப்ளை இல்லாத முறையிலும் பம்ப் செட்டை வேறு வழிகளில் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மோட்டார் வெவ்வேறு டார்க்கில் ரன் ஆகிறதுக்கு காரணமாகிறது. மோட்டார் இப்படி டிஃப்ரெண்ட் டார்க்கில் ரன் ஆகும்போது பம்ப் செட்டின் கப்ளிங் சீக்கிரமாக தேய்மானமாகிறது. அடுத்து இந்த பம்பை டிஸ்மேண்டில் பண்ணுறோம். அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் ரிமூவ் செய்து இம்பலரையும் ஸ்டேஜ் கேசிங்கையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம். பம்புக்குள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ்லையும் மண் டெபாசிட் ஆகிருக்கு. இந்த புஷ் சப்போர்ட்டு மற்றும் புஷ் ஸ்லீவ் எல்லாமே ஸ்லைட்டாக ரப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தேய்மானமான இந்த கப்ளிங்கை பம்பு ஷாஃப்ட்ல இருந்து ரிமூவ் பண்றோம். இனிமேல் டேமேஜ் ஆன மெட்டீரியல்களை தனியாக வைத்து நல்லா இருக்கிற மெட்டீரியல்களை அரேஞ்ச் பண்ணுறோம்.
அடுத்து நம்ம எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் நல்லா க்ளீன் செய்து அசெம்பிள் பண்ணுற கண்டிஷனில் வச்சுருக்கோம். இந்த டீப் க்ளீனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சில மணி நேரங்கள் ஆனது. அதனால அந்த பார்ட்டு வீடியோவில் காமிக்கல. அடுத்து பம்பை சப்அசெம்பிள் பண்ண போகிறோம். பம்பு மாடல் மற்றும் நம்பர் ஆஃப் சேஸை பொறுத்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டு ஒவ்வொரு பம்பிலும் மாறும். இப்போ எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அசெம்பிள் பண்ணுற கண்டிஷனில் ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பம்பு ஷாஃப்டில் ஒரு புது கப்ளிங் ஃபிட் பண்ணணும். ஸோ இனிமேல் பம்பை கம்ப்ளீட்டாக அசெம்பிள் பண்ண போகிறோம். இந்த வேலைகள் கம்பெனி அங்கீகரிக்கப்பட்ட ஒர்க்கர்ஸ் மூலமாக தான் பார்க்கப்பட வேண்டும். ஸோ வேறு யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போது இந்த பம்ப் செட்டு கம்ப்ளீட் அசெம்பிள் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு நர்லிங் டூலை வைத்து பம்ப் செட்டின் ரொட்டேஷன் அலைன்மெண்ட்டை செக் பண்ணுறோம்.
அதுக்கடுத்து ப்ளை வேல்யூஸும் செக் பண்ணுறோம். ஸோ இந்த பம்ப் இப்போ டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. $190 மீட்டர் ஹெட்ல இருந்து 345 மீட்டர் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய பம்ப் இது. டிஸ்சார்ஜ் ரேஞ்ச் 1000 லிட்டர்ஸ் பர் ஹவர்ல இருந்து 4500 லிட்டர்ஸ் பர் ஹவர் வரைக்கும். டெஸ்டிங்க்கு அப்புறம் பம்ப் செட்டை பாலிஷ் செய்கிறோம். இப்போது இந்த பம்ப் செட்டு கஸ்டமரிடம் டெலிவரி செய்வதற்கு தயாராக உள்ளது. நன்றி.